ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு விராலிமலை முருகன் கோயிலுக்கு தரிசனம் பண்ணுறதுக்காக போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செம்ம ரஷ்ஷு, நல்ல கூட்டம். இன்றைக்கி வண்டியெல்லாம் வெளியிலே பேரிகார்டு வச்சு வெளியிலே வண்டியை நிற்க வச்சுட்டாங்க. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோன்னா, எங்கள் வீட்டுக்கார் அங்கேயே வண்டியை நிப்பாட்டிட்டு நடந்தே போனோம். வண்டி போகிறதுக்குன்னு ஒரு பாதை இருக்கும், 2 வீலர் 4 வீலர்லாம் போகிறதுக்குன்னு ஒரு ரோடு போட்டு வச்சுருக்காங்க மலைக்கு போகிறதுக்கு. அப்புறம் யானைப்பாதை ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் மெயினாக கோயிலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஸ்டெப்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் நாங்கள் இதில் போனோன்னா யானைப்பாதையில் போனோம். நான் இது வரைக்கும் போனதே இல்லை யானைப்பாதையில், வண்டியிலே போயிடுவோம். இதுக்கு முன்னாடி இது ரெண்டும் போடுறதுக்கு முன்னாடி படியில் தான் ஸ்டெப்ஸ் ஏறி போயிட்டு வந்துட்டுருப்போம். இப்போ யானைப்பாதை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், குழந்தைங்கள வச்சு நடந்துடலான்னு சொல்லிட்டு நடந்தா, ஐயோ ஏன் கேட்குறீங்க, செம்ம கூட்டம் நண்பர்களே. இங்கே பாருங்கள், இங்கிட்ட அன்னதானம் போட்டுட்ருந்தாங்க. ஃபுல்லுமே புளி சாதம் அப்புறம் தக்காளி சாதம் போட்டுட்ருந்தாங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு நண்பர்களே. இது வரைக்கும் அவ்வளோ கூட்டம் இருக்கவே இருக்காது. ஃப்ரீயாக போயிட்டு ஃப்ரீயாக வர மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா செம்ம கூட்டம். இப்போ நாங்கள் போகும்போது கொஞ்சம் ரஷ் இல்லாத மாதிரி இருக்கா, ஆனால் கோயிலுக்குள்ளே செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு. கீழே இறங்கும்போது நிறையா அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் போகும்போது ஒரு 6:30 போல் போனோம் நண்பர்களே. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக சிலையெல்லாம் வச்சுருக்காங்க மலையில் ஏற வழியில். நல்லா இருந்துச்சு, ஃபுல்லுமே சாமி சிலைகள்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஒரு 7 மணி போல் நாங்கள் எல்லாம் வண்டியெலாம் பார்க் பண்ணிவிட்டு மலையில் ஏறுறதுக்குள்ளே மணி 7 மணி ஆயிடுச்சு. அப்புறம் மெதுவாக அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கோம் நண்பர்களே. மேலே ஏறதுக்குள்ளே எனக்குலாம் செம்மையாக மூச்சு வாங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சுத்தமாக நடக்க முடியல. மேலே போயிட்டு வியூ இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா பார்த்துட்டு இருந்தேன். எல்லாம் சும்மா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். மேலே போயிட்டு பக்கத்தில் கோயிலுக்குள்ளே போயிட்டு வீடியோ எடுக்க முடியல இந்த டைம் ஏன்னா ரொம்ப கூட்டமாக இருந்ததால் சாமியை ஒரு செகண்ட் தான் நாங்கள் அர்ச்சனைக்கு சீட்டு வாங்கினோம். அர்ச்சனை கூட பண்ணவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். சுத்தமாகவே அர்ச்சனை பண்ணலை, யாருக்குமே பண்ணலை. தேங்காய் பழம் கொண்டு வரவங்களுக்கு மட்டும் தேங்காயை உடச்சி கொடுத்துருந்தாங்க. அர்ச்சனை பண்ணலை. நாங்களும் அர்ச்சனை சீட்டு வாங்கிட்டு போனோம், ஆனால் அர்ச்சனை பண்ண முடியாமல் போயிடுச்சு இன்றைக்கி. அப்புறம் என்ன பண்ணுறது, கூட்டத்துக்குள்ளே நம்ம அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சாமியை மட்டும் பார்த்துட்டு சாமி சூப்பராக சிறப்பிச்சுட்டு கும்பிட்டுட்டு வந்துட்டு திருநீர் மட்டும் எல்லாம் பட்டை அடிச்சிட்டோம் எங்கள் வீட்டில் எல்லாருமே. இதுதான் அந்த வெளியில் உள்ள ஸ்டாச்சு. இது வியூ ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குங்களா? விராலிமலை வியூ நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கும். மற்ற டைம்லாம் ஃப்ரீயாக இருக்கும், அந்த டைம்லாம் வந்தால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நண்பர்களே. நான் அர்ச்சனை சீட்டு வாங்கிட்டு ஒரு நெய் ஒன்று வாங்கிட்டு போயிருந்தேன். சரி விளக்குக்கெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போயுமே நெய் செட்டு 50 ரூபான்னு சொல்லிட்டு கொடுப்பாங்களா, நான் அது வாங்கலை. ஃபுல்லுமே நெய் ஒரு பாக்கெட்டாகவே வாங்கி அது சாமிக்கிட்ட ஒரு பெரிய விளக்கு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா. மற்றவங்க போடுற விளக்கு இல்லை, சாமிக்குனே கோயிலேருந்து ஒரு பெரிய விளக்கு ஒன்று தொங்க வச்சுருப்பாங்க. அதில் தான் நான் நெய் பாக்கெட்டாக வாங்கிட்டு போய் கட் பண்ணி எந்தெந்த சாமிக்கு ஊற்றணுமோ அதுக்கெலாம் நான் நெய் விட்டுட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விராலிமலை அப்படின்னு சொல்லிட்டு லைட் செட்டிங் நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். அங்கிட்டு கொஞ்சம் கூட்டமாக இருந்ததால் சரி இந்த பக்கம் ஏறி போகலாம் அப்படின்ட்டு இந்த பக்கமாக கூட ஏறி வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் வச்சுருக்காங்க, இன்னும் ஒர்க் பண்ணலை. அது லிஃப்ட் வச்சுருக்காங்க, இனிமேல் தான் அது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த பக்கமாக போயிட்டு ஷார்ட் ரூட்டாக அந்த பக்கம் போகலான்னு இந்த பக்கம் கூடி வாங்கினேன். அதுக்கு அதே பெட்ரு போல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் கூடி அப்புறம் மேலே போனேன். இங்கே பாருங்கள், இதுதான் செருப்பெல்லாம் கீழே கழட்டி வச்சுட்டோங்க. இது ஃபஸ்ட்டு விநாயகர். அந்த பக்கம் இன்னொரு சாமி இருக்கும், சரியாக தெரியலைங்க. என் பொண்ணு தீவிரமாக சாமி கும்பிட்டுட்டு இருந்துச்சு.